ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல் பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செட் குர்த்தி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஷால், அதுக்கப்புறம் மேலே வந்து டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைன்னு, ஃபேப்ரிக்ஸில் எந்த டிசைனும் கிடையாது. ஸோ ஷால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து அந்த டாப்ஸையும் பேண்ட்டையும் பேர் பண்ண மாதிரி கலர்ஸு. மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்தா க்ரீன் டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேண்ட் ப்ளைன், மீதியில் வந்துட்டு உங்களுக்கு டாப்ஸில் வந்து சின்ன சின்ன ஜரி ஒர்க்ஸ் மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டு முடிச்சிடலாம். ஏன்னா பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா ஒரு பலாசோ பேண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எலாஸ்டிக் வேணால் மேலே ரோப் வச்சு கேட்டனால அந்த மாதிரி போட்டிருக்கோம் நம்ம. ஸோ பேட்டர்ன் லே பண்ணிவிட்டு ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் இல்லை, ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸில் இருக்கிறதுனால எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பிளெயின் ஃபேப்ரிக் அப்படிங்கிறனால ரைட் ராங் மார்க்கிங் வந்து மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இல்லாட்டி ராங் சைடும் ரைட் சைடும் மிஸ் பண்ணி மாற்றி தைச்சிருவீங்க. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைனிங்கில் தான் நம்ம ஃபுல்லாக மார்க்கிங் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, பேப்பர் மாதிரி இருக்குது அந்த மெயின் ஃபேப்ரிக்கு. ஸோ அதில் லைனிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 மீட்டரில் லைனிங் எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே யோக் பார்ட் வந்து வேறு ஒருத்தவங்களோடது வச்சுருக்கேன், கீழே வந்துட்டு என்னோடது வச்சுருக்கேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து செஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 37, அதனால் எனக்கு வந்து செஸ்ட் சைஸ் வந்து 36. ஸோ வந்து நம்ம அப் சைஸ் வந்து ஒரு யோக் பார்ட் வாங்கிட்டு வந்து அதை வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக் அவங்க கேட்டதை வந்துட்டு வி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப் சைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம டீப் வி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் மைல்டு வி மட்டும்தான் கொடுத்துருக்கோம் மேலே. ஸோ அதை தான் கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேட்டர்ன் லே பண்ணி அதுலேயும் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் மார்க்கிங் ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட்டு அதுலேருந்து அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வி கேட்டனால நம்ம கேன்வாஷ் வச்சு நம்ம டர்ன் பண்ணோம். பட் நான் கேன்வாஷ் வச்சு டர்ன் பண்ண பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் பிகினர்னால கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அப்படியே கேன்வாஷ் அவாய்ட் பண்ணிட்டு நான் அப்படியே அடிச்சே திருப்பினேன். பட் அதுவே பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வந்து ஷைனிங் பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் கேன்வாஷ் கொடுக்கல. இன்னும் டீப் வியூவாக இருந்தால் கண்டிப்பாக கேன்வாஷ் தேவைப்பட்டிருக்கும். ஸோ இது பேக் நெக் வந்து லைட்டாக வியூ மாதிரியும் ஃப்ரண்ட் வந்து வி மாதிரியும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சீட் ஆயிடுச்சு ஷோல்ட்ரு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கவ் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்லீவ்ஸையும் அட்டாச் பண்ணலாம். அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசி அயனிங் தான் பண்ண போகிறோம். ஸோ பேண்ட்டை வந்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து டாப்ஸே அயன் பண்ண போகிறோம். இதோட ஃபேப்ரிக் எஸ்டிமேஷன், இந்த ஃபேப்ரிக் ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கிளைண்ட் போட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க, அப்போ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.